பாபு விஜய் வந்து எங்கிட்ட பாஃப்டாவில் நான் கிளாஸ் எடுக்கிறப்ப ரொம்ப முக்கியமான ஒரு 4-5 பசங்க மட்டும் ஒவ்வொரு இயரும் தேருவாங்க இல்லையா. அப்படி என்னுடைய குட் புக்கில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பாபு விஜய். இதில் எனக்கு ஒரே ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ஜெய் சாரை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியம். எப்போ பார்த்தாலுமே புதுசாக ஸ்கூலில் சேர்த்து விட்ட பிள்ளை மாதிரியே உட்காந்துருப்பார். அந்த இன்னசென்ட் தான் அவருடைய பலம் நான் நினைக்கிறேன். ரிச்சர்ட் மட்டும் இல்லைன்னா இவ்வளோ ஷார்ட் டைமில் இந்த குவாலிட்டி கண்டிப்பாக கொடுத்துக்க முடியாது. பிஸ்னஸ் மேன் கிரியேட்டராக மாறுறது வந்து ரொம்ப சிரமம். ஏன்னா வந்து அங்கே ஒரு பக்கம் கணக்கு பார்க்கணும், இல்லைன்னா கலையை பார்க்கணும். ஆனால் 2 கோட்லேயும் அழகாக இவர் வந்து நகர்த்தி இந்த படத்தை இன்னைக்கு வந்து ஒரு அற்புதமான படைப்பாக கொடுத்துருக்குறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். பாபு விஜய் வந்து நான் படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே யார் ப்ரொடியூசர்னு கேட்டேன். நான் தான் சார் ப்ரொடியூசர் அப்படி தாங்கிட்டே சொன்னார். எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, ஏன் அப்படின்னு எடுத்த உடனே இந்த பரீட்சை எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். அப்புறம் எத்தனை நாளில் முடிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டேஸ் சொன்னார். ஆனால் நான் ஒரு விதமான பயத்தோடு தான் நான் வந்தேன் இங்கே, என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. படத்தினுடைய சாங்ஸோட விஷுவல்ஸும் சரி, இல்லை ட்ரெய்லர் கட்ஸும் சரி, ரொம்ப ரிச்சாகவும் ரொம்ப என்ன சொல்கிறது, இத்தனை நாளுக்குள்ளே இந்த நாளுக்குள்ளே முடிச்சிட முடியுமா அப்படிங்கிற ஒரு டைரக்டராக நான் பயங்கரமாக சர்ப்ரைஸாக அமேசிங்காக பயங்கர ஷாக்கிங்கில் இருக்கேன் பாபு. ரியலி கிரேட் ஒர்க். நான் வந்து இதுக்கு நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்கிறது வந்து ரிச்சர்டுடைய ஒர்க்கு தான். ரிச்சர்ட் மட்டும் இல்லைன்னா இவ்வளோ ஷார்ட் டைமில் இந்த குவாலிட்டி கண்டிப்பாக கொடுத்துக்க முடியாது. ஹேட்ஸ் ஆஃப் ரிச்சர்ட், ஹேட்ஸ் ஆஃப். அப்புறம் கிரீஷுடைய மியூசிக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த சாங்ஸும் சரி. இதுக்கப்புறம் அப்போ அந்த பாரதியார் சாங்கில் ரேப் மிக்ஸ் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்ததுமா. கிரேட், ரியலி நைஸ். பாபு விஜய் வந்து எங்கிட்ட பாஃப்டாவில் நான் கிளாஸ் எடுக்கிறப்ப ரொம்ப முக்கியமான ஒரு 4-5 பசங்க மட்டும் ஒவ்வொரு இயரும் தேருவாங்க இல்லையா. அப்படி என்னுடைய குட் புக்கில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பாபு விஜய். இவருடைய படங்கள் இவங்க நமக்கு எக்ஸாமுக்கு டெஸ்ட்டுக்கு பண்ணுற அவங்க ஷார்ட் ஃபில்ம் இருக்குல்ல, அந்த ஃபில்மே சொல்லிவிட இவங்க யார் அப்படின்ட்டு. அப்படி நான் ரொம்ப மார்க் பண்ணி வச்சுருந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பாபு விஜய். இவருடைய படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஆர்வமாக, உங்களை மாதிரி இந்த ட்ரெய்லர்லாம் பார்த்துக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கேன். பாபுவுடைய விஜய் அவருக்கு எங்கிட்ட சொன்னப்போ அவருடைய கோர் பாயிண்ட் மட்டும் சொன்னார். அது ரொம்ப இயல்பாகவும் ரொம்ப நடந்த விஷயமாகவும் இருந்துச்சு. அந்த ஒரு விஷயம் மட்டுமே இந்த படத்தை ஒரு சக்ஸஸான ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடும் அப்படிங்கிற நம்புகிறேன். அன்றைக்கி ஸ்டூடெண்ட்டாக இருந்தப்போ, பாபு விஜய் ஸ்டூடெண்ட்டாக இருந்தப்போ நான் எப்படி எனக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தினாரோ அதே எதிர்பார்ப்பை இந்த ட்ரெய்லர்லேயும் சாங்ஸையும் கொடுத்துருக்கீங்க பாபு விஜய். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நம்ம ஜெய்சி சாரோட முக்கியமான ஒரு படமாக இந்த படமும் இருக்கும் அப்படிங்கிற நம்புகிறேன். வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா மற்றும் சசி சார், முருகதாஸ் சார், தனஞ்சயன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் டைம். எங்களுக்காக டைம் எடுத்து வந்ததுக்கு அண்ட் யூ ஹவ் மேட் த ஈவென்ட் மோர் ஸ்பெஷல் டு அஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். பாபு விஜய் சார், தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஏன்னா நீங்கள் வந்து நம்ம பேசின மாதிரி நிறைய தடங்கள் இருந்தது, பட் ஸ்டில் we made this happen today and thank you so much for believing in me and like giving me this opportunity sir. ரொம்ப நன்றி. And Jay sir, அவரோட 2வது படம், it was absolute pleasure working with him again and special mention to Richard sir. எங்க எல்லாரையும் ரொம்ப அழகாக காட்டினதுக்கு and மிச்ச காஸ்ட் அண்ட் க்ரூ எவ்ரிபடி தேங்க்யூ ஸோ மச். ஸோ 15ஆம் தேதி மே 15th படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாரும் வந்து உங்கள் ஆதரவை கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இசையமைப்பாளர் அவருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த யூனிட்டுக்குள்ளே வர்றதுக்கு காரணமாக இருந்தார் அவர் தான். அவர் மூலியமாக தான் இயக்குனர் பாபு விஜய் சாரை தெரியும். நானும் கிரீஷாரும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக என்னென்னு கேட்டிங்கன்னா, கவிதைகளுக்கும் வரிகளுக்கும் ரசிகனாக ஒரு இசையமைப்பாளர் இருக்கும்போது தான் எழுதுறதுக்கு ஆசையாக இருக்கும். ஏன்னா மீட்டருக்கு கிடைச்சா போதும், நமக்கு வந்து ஒரு சந்தத்துக்குள்ளே அமைஞ்சால் போதும் அப்படிங்கிறதுக்கு மத்தியில் வரிகளை ரசித்து படைப்பாளிகளை அல்லது கவிஞர்களை வந்து என்கரேஜ் பண்ணுற இசையமைப்பாளர்கள் வரிசையில் இன்றைக்கி வளர்ந்து வருகிற
அந்த வரிசையில் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ரசிகனாக தான் நான் அவரை பார்ப்பேன், தமிழ் வரிகளுக்கும் கவிதைகளுக்கும். இந்த படத்தில் 2 பாட்டு எழுதியிருக்கேன். நீங்கள் பார்த்த அந்த 2 பாட்டில் ஒன்று சட்டென்று வானதை மாநிலை அந்த என்னுடைய சாங்கு, இன்னொரு சாங்கு உயிரே அப்படின்னு ஒரு சாங்கு. இது 2ம் நாங்கள் பண்ணியிருக்கோம். மீதி வந்து கூட்டமாக சேர்ந்து ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க எல்லாருமே. அப்போ கூட சொன்னோம், ஏன் இந்த பாட்டு மட்டும் கொடுக்கல, நாங்கள் ஒரு பெரிய கூட்டமாக எழுதிட்டுருக்கோம், இதுக்குள்ளே நுழையாதீங்க அப்படின்ட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து பாபு விஜய் சார் பார்க்கும் பொழுது ரொம்ப எளிமை, ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அவர் அப்படின்னாரு. எனக்கு ஒரு பக்கம் பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. பிஸ்னஸ் மேன் கிரியேட்டராக மாறுறது வந்து ரொம்ப சிரமம். ஏன்னா வந்து அங்கே ஒரு பக்கம் கணக்கு பார்க்கணும், இல்லைன்னா கலையை பார்க்கணும். ஆனால் 2 கோட்லேயும் அழகாக எவ்வளோ வந்து நகர்த்தி இந்த படத்தை எனக்கு வந்து ஒரு அற்புதமான படைப்பாக கொடுத்துருக்குறாங்க. 2வது இந்த மேடை ரொம்ப நாள் கழித்து நிறைய ஊடக நண்பர்கள், நிறைய நண்பர்களை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்க அந்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஏன்னா இன்னும் 20 வருஷம் முடிச்சுன்னா மனிதர்களை சந்திக்கிறதே திருவிழா போல இருக்கு. ஏன்னா நவீனம் வந்து இன்றைக்கி எல்லாத்தையும் பிரித்து வச்சிடுச்சு. முகத்தை பார்த்து பேசுகிற ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த படத்தின் மூலம் கிடைத்திருக்கிறது. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் சசி சாரும் சரி, முருகதாஸ் சாரும் சரி, அவங்க கூட நான் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் கூட அவங்களுடைய ரசிகர்கள் பட்டாளத்தில் நானும் ஒரு ஓரத்தில் இருப்பேன். இதில் எனக்கு ஒரே ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ஜெய் சாரை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியம், எப்போ பார்த்தாலுமே புதுசாக ஸ்கூலில் சேர்த்து விட்ட பிள்ளை மாதிரியே உட்காந்துருப்பார். என்ன கூட்டம் இருந்தாலும், எத்தனை பழக்கம் இருந்தாலும், எவ்வளோ பழக்கம் இருந்தாலும், ஏதோ ஒன்று நம்ம புதுசாக ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு அவர் விட்டுட்டது மாதிரியே ஒரு அதாவது அந்த இன்னசென்ட் தான் அவருடைய பலம் நான் நினைக்கிறேன். எனவே அவர் படத்தில் அவர் கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணுறது, என்னுடைய பாடல்கள் அவர் நடிப்புக்கு கிடைச்சது பெரிய வரமாக கிடைக்கிறேன். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டங்களில் பாடல்களை வந்து கொண்டாடப்படுகிற காலங்களில் ஒரு நீளமான பாடல்களோ அல்லது நல்ல வார்த்தைகள் உள்ள பாடல்களோ வருவது ரொம்ப அபூர்வமாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த படத்தில் நான் எழுதின 2 பாடல்களும் நிச்சயமாக வந்து எல்லாரும் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய ஒரு களத்தில் எனக்கு அமைச்சு கொடுத்த இசையமைப்பாளருக்கும் இயக்குனருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.